இன்றைக்கி நம்ம வந்து இதில் வந்து நான் 1/2 கப்பு எடுத்திருக்கேன் கொள்ளு. இன்றைக்கி கொள்ளு ரசம் தான் வைக்க போகிறோம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் வறுத்து விட்டுட்டு ஒரு சூடு வந்தோடனே தண்ணி ஊற்றிடலாம். நீங்கள் வறுக்காமல் கூட தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்போ தான் மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்குள்ளேயே வந்து மற்றதை ரெடி பண்ணிக்குவோம். நான் 3 விசில் வைக்க சொல்லியிருந்தேன். 6 விசிலாக வச்சுருங்க. கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த தண்ணியை எடுத்துக்கலாம். பெரிய தக்காளி 1.5 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தில் வந்து நான் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு 6 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். இது வந்து டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து மிளகும் 1 ஸ்பூன் ஜீரகமும் பண்ணியிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துருக்கேன். தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளியை கரைச்சிக்குவோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். உளுந்து போட்டுக்கலாம். கடுகு, இப்போ வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு போட்டுக்குவோம். கொஞ்சம் வதங்கினோடனே வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை முன்னாடியே போட்டிருக்கணும், போடல, மறந்துட்டேன். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச மிளகு சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டினா வச்சுக்கலாம். நான் எனக்கு போடல. கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம்.
இந்த மாதிரி குழிக்கரண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தக்காளி வேகாத தக்காளியை கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம சுண்டலாகவும் தாளித்து சுண்டலாகவும் வச்சுக்கலாம். இல்லாட்டினா இதை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வேக வச்சு கொஞ்சம் மசிச்சு விட்டு பருப்பு தாள் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து இப்போ சுண்டலாக பண்ணிக்க போகிறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த கொள்ளு ரச தண்ணியை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் நேரம் கொதிச்சோனையும் புளி கரைச்சி வச்சுடுங்க, இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அதை மூடி வச்சுக்கலாம். இப்போ கொதிச்சிருச்சு. நம்ம புளி கரைச்சி வச்சதை இதில் ஊற்றிக்கலாம். இதில் வந்து தண்ணியும் கலந்துருக்கேன். புளி ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது. லைட்டாக அது சின்ன சின்ன அந்த முட்டை வரும்போது அமுத்திக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். உப்பு பத்தல கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ முடி இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் மேலாப்பில். அவ்வளோதான், கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. கொங்கு நாட்டு கொள்ளு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு முட்டை பொரிச்சிட்டோ இல்லை அடையோ நல்லாயிருக்கும். இந்த மழை நேரத்தில் இந்த ரசம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.